You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என் வாழ்க்கை அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய வாழ்க்கை அப்டேட்டை ஒரு ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். கடைசியில் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா 11 நிமிஷம் 10 நிமிஷம்னு வருது. நான் என்றைக்கு தான் உருப்படியாக ஷார்ட்ஸ் போட போகிறேன்னு எனக்கு தெரில. வழக்கம் போல் நம்ம காலையில் எழுந்தாச்சு. காலையில் எழுந்து நான் எப்போவுமே தண்ணி குடிப்பேன்னு சொன்னேன். சரி, இந்த வாட்டி வந்து காஞ்ச திராட்சைகள் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். சரி, அது குடித்தா ஏதோ ரத்தம் வரும்னாங்க. சரி, வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குடித்தேன். அந்த தண்ணி நல்லாவே இல்லை. அந்த தண்ணியை குடிக்கணுமான்னு கூட தெரில. சரி, அந்த திராட்சையை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த திராட்சை வந்து தண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் உப்பி போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதே டேஸ்ட்டு தான் இருந்தது. எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை அதில். ஆனால் எனக்கு வந்து ரத்தம் ஏறிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரில. சரி, இதை சாப்பிட்டு முடிச்சோடனே பால் ஒரு பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, பால் கொதிச்சிருச்சு, நம்ம வந்து இதை சாப்பிட்டு 5 நிமிஷம்லாம் காத்துட்ருக்க வேணாம், பாலை காய்ச்சி நம்ம குடிப்போம் அப்படின்னு சொல்லி நான் யூஸ்வலாக வந்து சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன். இது மாதிரி வந்து சுகர், என்னது பனை வெல்லம் சொல்லுவீங்க தெரியுமா, அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு பால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நான் ஊற்றிட்டு என்னோடய காலை பாலை வந்து நான் குடித்து விட்டேன். நான் வந்து ஒரு கப்பு வாங்கிட்டு வந்தேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த கப்பில் தான் வந்து நான் குடிக்கிறேன். உங்களுக்காக குடிக்கல. இந்த கப்பை நான் யூஸ் பண்ணல, எங்கள் அப்பா தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுடுறாரு. அதனால வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கப்பை குடிக்கும்போது அவர் முன்னாடி உட்காந்து குடித்தாதான் அவர் நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சு இது பண்ணுறாரு. சரி, கொஞ்ச நேரம் ஆரி வேலை இருந்தது, அதை ஒரு பக்கம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு அப்புறம் சரி ஓகே நம்ம ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். தினமும் இதெல்லாம் அப்புறம் வீடியோவே போட்டால் பார்க்குறவன் என்னை எதை தடிப்பான்னு தெரியாது. அதனால் அதை விட்டுட்டு என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேமியா என்னன்னு தெரில, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு வழியாக வந்து சேமியாவை உட்கொண்டு விட்டு புறப்பட்டு விட்டேன். புறப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். யாரும் வரல. நானும் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்தா. சரி ஓகே, அவள் கூட வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போகும்போது நிலவை பற்றி பேசிக்கிட்டு போனோம். 3 காரு இன்னைக்கு. வா, 3 நாளே அழகுதான், ஆஃபோ ஃபுல்லோ. அதெல்லாம் வந்து அவள் வா ஏடிஎம்க்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, ஏடிஎம் தானே போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்க்கு போய் காசெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். காசெல்லாம் ஒரு வழியாக வந்து அவள் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு மாற்றிக்கிட்டு இருந்தா. எல்லோரும் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் போடுறேன்லாம் பார்க்காதீங்க. எப்படியோ அவள் இஎம்ஐ கட்டுறதுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கா. நானும் ஒரு வழியாக வந்து அவளுக்கு உறுதுணையாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மிஷின் வேறு ஒரு பக்கம் இருந்தாலும் மேலே ஒரு கண்ணாடி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நம்ம மூஞ்செல்லாம் பார்த்துப்போம், பளபளன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் மாற்றி மாற்றி பார்த்துருந்தோம். என் ஹைட்டுக்கு நான் குனிகிறேன், திரியிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் கடைசி வரைக்கும் என் மூஞ்சி மட்டும் அது காட்டவே இல்லை. ஒரே ஒரு நோட்டு நான் எடுத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். சரி போடா, நீ எடுத்துக்கலன்னா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து நம்ம செலவுக்கு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி கையில் வச்சுக்கிட்டோம். சரி, இது எப்படியோ உள்ளே அமுச்சிட்டோம். காசு உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்து என்ன, வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. சரி ஓகே, நம்ம போய் பெட்ரோலை போடுவோன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி பெட்ரோல் பங்க்குக்கு போனால் அங்கே ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு. பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற அக்கா வேறு லெவலில் பேச்சு கொடுத்துட்ருந்தாங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த அக்கா கிட்டே வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அந்த அக்கா வந்து இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து இதை வந்து ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அப்போ தான் எனக்கும் தெரியும் நான் போடுற வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம். இல்லைனா எனக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக நான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் காசெல்லாம் பொறுக்கி எடுத்து அந்த கைட்ட கொடுத்துட்டோம். தரத்துக்கு தான் இவ்வளோ ஒரு இதுவா பொறுக்கி பெட்ரோல் போட்டு வந்திருக்கோமா. இது உங்கள் அம்மா நம்புவாங்கல்ல. ஃபோட்டோ ஒன்று நோட்டு சரி பண்ண நான் ஒரு ஆகும் போலது பழைய நிலைமைக்கு எடுத்து வர்றதுக்கு. இதில் பெட்ரோல் வேறு. நோட்டு சரி பண்ணுறதுக்கே சரியாக போயிடுச்சு 200 ரூபா. ஐயோ, வீடு தள்ளின்னு தான் போனோம். அப்புறம் லாங்கா வீடு இருக்குக்கா.
லாங்கா ஓடிப்போ. அது எது தண்ணி போடல அப்போ அதுக்கிட்டே போட்டுக்கலாம் பெட்ரோல். ஏடிஎம்ல போல அது சிம்பிளாக இருக்குல்ல அதனால ஒரு வழியாக வந்து கிளம்பி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். சரி வீட்டுக்கு போகும்போது அடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஜெராக்ஸ் எடுக்கணும் ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் இவன் என்னை கூட்டிகிட்டே போகல. ஜெராக்ஸ் எடுக்கணும் தான் வெளியே வந்தோம். கடைசியில் ஏடிஎம் கூட்டின்னு போகிறா, பெட்ரோல் பங்க் கூட்டின்னு போகிறா, எங்கெங்கேயோ கூட்டின்னு போகிறா. கடைசி வரைக்கும் என்னோட ஜெராக்ஸ் பேப்பர் எடுக்க விடல. நான் சொன்ன கடையை நிறுத்துனா கடையை தாண்டி வந்துட்டேன். வேறு கடை சொல்லுன்னு கடைசியில் 3 ஸ்டாப்பிங் வரைக்கும் வேறு கடைன்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டா. கடைசியில் காண்டாகி ஏதோ ஒரு கடையில் போய் இந்த கடையை விட்டாலே எடுக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த கடையில் ஜெராக்ஸ் எடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வரும்போது ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போனால் அங்கே வந்து ஒரு காஃபி தான் இருக்குது, 2 டீ இருக்குது அப்படி சொன்னாங்க. 2 பேர் இருக்கோம். சரி ஓகே 2 டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி போய் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம். சாக்லேட் கடைக்கு போனோம். அங்கே நிறைய இருந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரு குழந்த ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு எனக்கும் தெரில. நானும் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அம்மா அப்பா வந்து பிஸியாக வந்து உட்காந்து சாக்லேட் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுன்னு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் சைடில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தேன். எல்லாம் எதோ இவ்வளோண்டு பீஸ் எதோ சாக்லேட் பேரை வச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக வந்து அவள் என்ன வேணுமோ அந்த சாக்லேட் வாங்கிட்டா. நான் வந்து எனக்கு ஒயிட் சாக்லேட்லாம் பிடிக்காது, டார்க் சாக்லேட்டை வாங்கி கொடுன்னு ரொம்ப நேரமாக கதறினேன். கடைசி வரைக்கும் எனக்கு வாங்கி தரல. சரி இந்த குழந்தை என்ன தான் பண்ணுது கீழே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா. தரையில் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணுற நீ? சரி நல்லா ஸ்விம்மிங் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாங்கள் வாங்கினதுக்கு பில்லை போட்டுட்டு வெளியே ஏதோ காப்பி கீப்பின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கடா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே அந்த காப்பியை ஒரு ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லி போனோம். அவங்க வந்து ஏற்கனவே போட்டு தான் வச்சுருக்காங்க. நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்க. நார்மலாக டீ கடையிலே 10 ரூபா போல் காப்பி. உங்கள் வீட்டுக்கிட்ட காஃபி எவ்வளோ ரேட்டு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த கடையில் காஃபியோட ரேட்டு 20 ரூபாய். சரி வேறு ஏதாவது வாங்குவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எல்லாம் இது மாதிரி பிஸ்கெட்டு அது இதுன்னு இருந்துச்சு. காஃபி கூட நான் யூஸ்வலாக டீயுமே அவ்வளோ குடிக்க மாட்டேன். சரி ஓகே ஏதோ வெளியே வரும்போது நம்ம குடிக்க மாட்டோம்லாம் சொல்லிட்டு சீன் போடக்கூடாது. அதனால் வந்து எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் வந்து சரி ஓகே 2 காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நல்லா ஆற்றி கேட்டா. அவர் ஆற்றி கொடுத்ததும் அப்படி தான் இருக்குது, ஆற்றாம கொடுத்ததும் அதே சூட்டில் தான் இருக்குது. அவர் வேறு நான் நல்லா ஆற்றினம்மா அண்ணா நீ நல்லா வருவ போனா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போன்னு சொல்லிட்டு சரி அடுத்தது என்ன ஸ்னாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து புகைப்படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டீயை அவளும் எடுத்து காப்பி வித் காதல்னு ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தா. நானும் போட்டுக்கிட்டு 2 பேரும் கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த கடையில் வேலை செய்கிறவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வராங்க. அதை வேறு நாங்கள் பார்த்துட்டு 2 பேரும் ஃபன் பண்ணி சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து தெரிஞ்சவங்க. இந்த கடையில் நமக்கு வேலை கிடச்சா ரோட்டில் வேடிக்கை பார்த்துனே இருப்போம் போல் அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு கொஞ்ச நேரம் மாற்றி சொல்லியிருந்தோம். அவள் ஒன்று நீ மட்டும் என்ன உன் மூஞ்சி மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன் என்னையும் கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி வீடியோ தானே உன்னை தானே இதில் என்ன இருக்கே வா வீடியோக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துருந்தோம். அவளும் ஒரு கதையை பேச நானும் ஒரு கதையை சொல்ல ஹெல்மெட்டை கூட மண்டையிலேருந்து அவுக்காமன்னு இன்னும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த லைட்டில் எங்கள் மூஞ்சும் தெரில ஒன்றும் தெரில. சரி ஒரு வழியாக காப்பியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போயிட்டு வீட்டுக்கிட்ட வந்தால் ஏதோ கத்திக்கிட்டே இருக்கான். என்னடா கத்துற? என் பேர் என்ன? என் பேர் என்ன? என் பேர் என்ன? என் பேர் என்ன? போத்து எதுக்குடா வெளியே வர? ஐயோ அமுக்குல பண்ணுமா இது? ஹாய் சொல்லு. ஹாய். ஹவ் ஆர் யூ? ஐயோ சாப்பிட்டீங்களா? கேளு சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? ஸ்கூல் போலியா? நான் உன்னை கேட்குறேன் ஸ்கூல் போலியான்னு. ஸ்கூல் போனியா? எப்போ போனா? யார் வண்டி இது? யார் வண்டி? அப்பா வண்டியா?
அப்புன்னு வண்டியா அப்பர்னா சொல்லு அப்போந்தின்ற நான்சென்ஸ். அதெல்லாம் அமுக்காதடா, நாளைக்கு வண்டி ஓட்டும் போது ரேசிங் ஆகி போயிட போகுது எங்கேயாவது. போலாமா, வெளியே போலாமா? கொஞ்ச நேரம் அந்த வண்டி வந்து எந்துதான் அப்படின்னு சொல்லி என் பேரை வந்து இவ்வளோ அருமையாக சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான். சரி ஓகே ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அவனும் கொஞ்ச நேரம் இந்த பாட்டுவே அந்த பாட்டுவே நான் நடனம் ஆடுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த பாட்டெல்லாம் நான் இப்போ இதில் போட்டேன்னா என்னோடய வீடியோ வந்து காப்பிரைட் ஆகிடும். ஆல்ரெடி நான் சும்மா எதாவது போட்டாலே காப்பிரைட்டை கூட்டின்னு வரானுங்க. இதில் இந்த சாங்கெல்லாம் போட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். அதனால் அந்த சாங்கெல்லாம் போடல. அவனும் ஏதோ ஒரு சாங்கை ரொம்ப நேரம் சொல்கிறான், எனக்கும் தெரில. கொஞ்ச நேரம் அவன் கூட டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஏதோ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தான். இது அவளோட அக்கா, அவளுமே ஏதோ டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சு, ஐயோ நம்ம இன்னும் இரவு உணவு உட்கொள்ளவில்லை, இங்கே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறமா தான் தோண ஆரம்பிச்சிது. மேலேருந்து எங்கள் அப்பா வேற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோயோ நான் ஓடணுண்டா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் என்னை விடுன்னு சொன்னான். ஒரு வழியாக அவனையும் ஏற்றி எந்த வழியாக வந்தானோ அந்த வழியாக அவனும் போக ஆரம்பிச்சிட்டான். நானும் வீட்டுக்கு போயிட்டேன். பாய் பாய்.